நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, நினைக்காக்கும் இறைவனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுங்க, ஓடோடி போய் உதவி செய்வாங்க. அதுதாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களே சிறந்த குணம்னு சொல்லலாம். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் மதிப்பாங்க, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. இவங்களுக்கு உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை பணக்கார அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க தெரியாதுங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. சமுதாய முன்னேற்றத்திற்காக அறுபாடு படுவாங்க. குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. குடும்பத்துக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க. அதுதாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணம்னு சொல்லலாம். இவங்க தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா பத்தாது, தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு பொதுநலத்தோட வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய அன்பான விருச்சிகம் ராசிக்காரங்க. விருச்சிகத்துல பிறந்தவங்க படிப்படியா முன்னுக்கு வருவங்களா இருப்பாங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. தைரியமா எந்த செயலையும் செய்வாங்க. எந்த வேலைகளையும் தந்திரத்துடன் செய்வாங்க. அடுத்தவர்களிடத்துல அன்பா பழகுவாங்க. வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் நிறைந்து காணப்படுங்க. பெரும்பாலும் அவங்க லட்சியவாதியா தாங்க இருப்பாங்க. இதனாலேயே என்னமோ லட்சியத்தை அடையிறதுக்காக இவங்க கடினமா உழைக்க வேண்டி இருக்கும். இதனால இவங்க கனவுகளை நிறைவாக்கிடுவாங்க. தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னை ஒருவர் மதிக்கலினா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டாங்க. அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. தன் கிட்ட அன்பா நடந்துக்கிறவங்க கிட்ட அதை விட பல மடங்கு அதிகமான அன்பை காட்டுவாங்க. இந்த ராசிக்காரங்க பழைய பழக்க வழக்கங்களை உறுதியா கடைபிடிப்பாங்க. பழைய நண்பர்கள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பார்த்தா அப்படி பேசுவாங்க. அவ்வளோ அன்பா இருப்பாங்க. கால நேரம் பார்த்து கச்சிதமா காரியங்களை முடிப்பதுல வல்லவர்களா இருப்பாங்க. ஒருத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க விரும்பிய தொழிலை செஞ்சு வந்தாங்கன்னு வச்சுங்க, அதுல கண்டிப்பா உச்சத்தை தொடுவாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க மிகவும் ரகசியம் காப்பாங்க. யார்கிட்டையும் வெளிப்படையா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. இவங்க சிறந்த முதலாளிகளாக இருப்பாங்க. பணியாளர்களிடம் அமைதியா பேசி வேலைகளை வாங்கும் திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க. ஆட்களை கையாளுவதில் விருச்சிகம் ராசிக்காரங்க மிகவும் திறமையானவர்களா இருப்பாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் குறைந்த அளவில் தாங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்க வெளிப்படையா இருக்க மாட்டாங்கல்ல, அதுதாங்க இதுக்கு முக்கிய காரணம். விருச்சிகம் ராசிக்காரங்க நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவா எடுத்துரைக்கும் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க. தேளின் குணத்தை கொண்டவங்க என்பதால குறும்புத்தனமும் விஷத்தனமும் அதிகமா இருக்குங்க இவங்க கிட்ட. முன்கோபம் தாங்க இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய எதிரியே. ஆனா இவங்க முன்கோபத்துக்கும் அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாம கோவப்பட மாட்டாங்க. வாழ்க்கையில அர்த்தத்தோடு தான் வாழ்வாங்க. இவங்க ஏதோ பிறந்தோ ஏதோ வாழ்ந்தோம் அப்படிங்கறக்காக வாழ மாட்டாங்க. பிறந்தோம், சிறப்பா வாழ்ந்தோம், எல்லாருக்கும் நல்லது பண்ணோம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க. இவங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற குழப்பத்திலேயே இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னு கன்ஃபியூஷன்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு அற்புதமா மாறப்போகுதுங்க. இந்த 2025 சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எப்படி சிறப்பான பலன்களை அள்ளி தந்துச்சோ அதே மாதிரி தாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிற குரு பெயர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் அனைத்துமே காணாம போக போகுது. இன்பங்கள் அனைத்துமே இரட்டிப்பாக போகுது. நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நீங்க நினைச்சபடி சக்சஸ்ஃபுல்லா முடிய போகுது. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இரட்டிப்பா கிடைக்க போகுது. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது. உங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை மதிக்காத முதலாளி, உங்க கூட வேலை செஞ்ச சக ஊழியர்கள் எல்லாமே உங்ககிட்ட அன்பு பாராட்டி பழக போறாங்க. உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மா உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. உங்க குழந்தைங்க உங்களுடைய சொல்படி நடந்துக்க போறாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்துமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே கரைந்தோட போகுது. நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையை நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ போறீங்க. உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி நடக்க போகுது. ஒரு துளி கூட மாற்றம் இல்லாம.
அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி இந்த குரு பயிற்சியில செஞ்சு முடிக்க போறீங்க. இந்த குழந்தையெல்லாம் படிக்காது, இதெல்லாம் வாழ்க்கையில முன்னேறாது அப்படின்னு ஒதுக்கி விட்ட குழந்தைங்க எல்லாம் கூட இந்த குரு பயிற்சி நடந்துட்டு இருக்கிற இந்த டைமிங்ல படிச்சு நல்ல மதிப்பெண் பெறுவாங்க, கல்வியில முன்னேற்றம் அடைவாங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையா இருப்பாங்க. இதனால் வரைக்கும் உங்களை மதிக்காம இருந்த உங்க அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குருபெயர்ச்சி விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாத்திருச்சுங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிக அளவுல உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தைங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தாங்க கேட்பாங்க. அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே அதிசயப்படுவீங்க, இது நம்ம குழந்தை தானா, என்ன நம்ம சொல்றது இப்படி கேட்குதே, இது கனவா இல்ல நினவா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இது கனவெல்லாம் கிடையாதுங்க, நினைவு தாங்க. எல்லாமே இந்த குரு பகவானோட ஆட்டம் தாங்க. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில குரு பகவான் கொடுக்கும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவங்கள தடுக்கவே முடியாதுங்க. அள்ள குறையாத அளவுக்கு உங்க கையில செல்வம் எல்லாம் இருக்க போகுது, குடும்பத்துல அமைதி இருக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே கிடையாதுங்க, சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே சக்சஸ்ஃபுல்லாக போகுது. தடைகள் அனைத்துமே விலக போகுது. சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க. சொல்ல போனா இந்த 2 ஆண்டுகளாக நீங்க நிம்மதியா தூங்கியிருக்க மாட்டீங்க. பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கவலைகள், அந்த கவலைகள் அனைத்துமே கரைந்தோட போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நினைவாக போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நீங்க என்ன நினைச்சீங்களோ அதன்படி செய்ய போறீங்க. சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இனி சக்சஸ்ஃபுல் மட்டும்தான். யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்குங்க. அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வங்க, அதன்படி வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. அம்மா தான் அப்பா யாருங்கிற சொல்றாங்க, அப்பா தான் குருவை காட்டுறாங்க, குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க. அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குருவை வணங்கிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு இருந்தோன்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷம் மட்டும்தாங்க கிடைக்கும். தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. பொறுப்போட பொறுமையுணர்வோட செயல்படுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கிடைத்தே தீருங்க. அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும். எந்தவித பேதமும் இல்லாம எல்லார்கிட்டையும் சமமா பழகக்கூடிய குணம் கொண்ட விருச்சிகம் ராசி அன்பு உள்ளங்களே, உங்கள் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அதிசயங்களையும் அற்புதங்களையும் தந்துகிட்டு இருக்குது. ராஜதந்திரத்துடன் செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்துல யோசித்து தீர்வு காண போறீங்க. இனம் காணா இயலாதபடி இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. பிரபல யோகாதிபதி 8 சென்று மறைவதால் எல்லா விஷயங்களிலும் கவனத்துடன் நீங்க செயல்பட போறீங்க. நீங்க செய்யும் தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு இரட்டிப்பான லாபங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் சின்ன குடிசை தொழில் செஞ்சீங்கனாலும் சரி, பெரிய நிறுவனமே வச்சுருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்குங்க. திடீர் பயணங்கள் உருவாகும். பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே போல் வீண் பணிகள் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லும் பொழுதும் சரி, ஒரு செயலை செய்யும் பொழுதும் சரி, இதை செய்யலாமா, இந்த சொல்ல அடுத்தவங்கிட்ட சொல்லலாமா, இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தான் நீங்க செயல்படணும். நிதானத்தோட நீங்க வாழணும். நிதானம் தவறிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. நிதானத்தோட செயல்படுங்க, பொறுமையோட செயல்படுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடும். உங்களை விட்டு சென்ற உண்மை உறவுகள் உங்கள் கரம் கோர்க்க போறாங்க. பழைய பகைகள் எல்லாம் நீங்கி உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க.
குற்றங்கள் எல்லாமே காணாம போக போகுது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் பல மடங்கு அதிக அளவுல நடக்கும். நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நீங்க நினைச்சபடி நடக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தாரருடன் நீங்க ஒத்துழைப்பா வாழ போறீங்க. உங்களுக்கு பக்கபலமா குடும்ப உறுப்பினர்கள் இருக்க போறாங்க. வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயர போகுது. அதே அளவு விமர்சனங்களும் வருங்க. வந்தா வந்துட்டு போது ஊர் 1000 சொல்லதாங்க செய்யும். அவங்க இதை சொல்றாங்க, இவங்க அதை சொல்றாங்கன்னு நம்ம செய்யக்கூடிய செயலை செய்யாம இருக்க கூடாதுங்க. உறவுகளோட ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் நீங்கி நல்லது நடக்குங்க. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க போறீங்க. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு பராமரிப்பு பணியில கவனம் செலுத்துவீங்க. பழைய சொத்தை விற்று விட்டு புதிதாக பெரிய மனை வாங்குவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் எல்லாம் விலக போகுது. தாய்வழி சொத்து கைக்கு வரப்போகுது. அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்பட போறீங்க. குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுக பணவரவு, திடீர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரப்போகுதுங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க. அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியமா இருக்கக்கூடாது. நிதானமா முடிவெடுக்கணும். எடுத்தா கவுத்தா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்க. யோசிச்சுதாங்க நீங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்கணும். நிதானத்தோட செயல்படுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியோ பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா? இதுல யாருமே கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நிம்மதியா நோய் நொடி இல்லாம வாழ்றாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இனி தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் மட்டும்தான் நினைச்சிருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கத்துக்கங்க. 1000 பேர் 1000 சொல்லதாங்க செய்வாங்க. கடவுள் நம்மளை தாங்க வாழ படைச்சிருக்காரு, அடுத்தவங்களுக்காக வாழவா படைச்சிருக்காரு? கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ கத்துக்குங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்து தாங்க நம்மளுக்கான வாழ்க்கையை வாழாம போயிடுறோம். அடுத்தவங்க நம்ம கூட பேசல, நம்மளை பத்தி நினைக்கல அப்படின்னு நினைச்சே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழாம போயிடும். அன்பை நம்ம கொடுக்கணும். அதுக்காக அன்பை கொடுத்துட்டு அடுத்தவங்க நம்ம மேல அன்பு காட்டணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்கிற இடத்துல தான் நம்மளுக்கு தோல்வி போகுது. அதனால எதிர்பார்ப்பு இல்லாம வாழ கத்துக்குங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்குங்க. யாரையும் கண்டு பயக்காதீங்க. தைரியத்தோட செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட திட்டம் தீட்டி செய்யக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில எதுக்குங்க கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. முருகரை மனசுல ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்குங்க. உங்க மனசுல இருக்க கவலையெல்லாம் நீங்கி போயிடும். மனசுல ஒரு தெளிவு பிறக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில அமைதி நிலவுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டிவாங்க. முருகா, என் வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தையெல்லாம் நீக்கி இன்பம் கொஞ்சம் அதிகமா கிடைக்க வைப்பான்னு வேண்டுங்க. நிச்சயமா முருகர் நினைச்சா கண்டிப்பா செய்வாருங்க. அவர் செய்ய முடியாது அப்படிங்கறதுல இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நீ அதிசயங்கள் மட்டும்தாங்க. திருமணம் ஆகாத விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது. குடும்பத்துல அமைதியும் சந்தோஷம் நிறைய போகுதுங்க. நினைச்ச ஆசைகள் அனைத்துமே நினைச்சபடி நடக்க போகுது. சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்கு குடியேற போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்க கையில பணம் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. தினமும் கடன் வாங்கிதான் ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயரப்போகிறீர்கள். உங்கள் கையில் செல்வாக்கு அதிகரிக்க போகிறது. உங்கள் பணம் அடுத்தவங்களுக்கு உதவ போகிறது. அந்த அளவுக்கு பணம் உங்க கையில இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில அமைதி நிலைக்க போகுது. உடல்நிலை சீராக இருக்க போகிறது. அமைதி நிலவ போகிறது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது. வேலையிலேன்னு கவலைப்பட்டு இருந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்டபடி வேலை கிடைக்கும். இந்த காலத்தில் உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நன்றி, வணக்கம்.